நம்ம வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள்லாம் மைலேஜ்னு சொல்றோம், ஈவில ரேஞ்சுன்னு சொல்றோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஒரு 13 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சர் தாங்க. நேச்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல என்னெல்லாம் வரும்னா விண்ட், ஏர் இருக்கு இல்லையா, ஏரு. அப்புறம் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெரைன். இந்த ரெண்டு எப்படி சஃபர் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம வந்து போயிட்டு இருக்கோம்னு வைங்களேன். இதுதான் அந்த வெஹிக்கிள். வெஹிக்கிளோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கமா வருது. இதுல விண்டோட டைரக்ஷன் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்ல வந்து ஒரு 20 km/hல வந்து இருக்குதுன்னு வைங்களேன். வெஹிக்கிளோட ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 35 km/hல போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த பக்கத்துல இருந்து வரக்கூடிய அந்த ஏர் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து இங்க மோதி இந்த இடத்துல வந்து திருப்பி மோதும் இல்லையா, கொஞ்சம் ஏர் வந்து வெஹிக்கிளுக்கு கீழே போகும். இந்த இந்த இடத்துல இருந்து வந்து தடுக்குது இல்லையா, அதனால வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்க. இன்ஜின் வந்து அதிகமான ஃபியூல் வந்து எடுத்துக்கிடும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏரோட டென்சிட்டிங்க. டென்சிட்டி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஏர் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குது அப்படின்னா கம்மியா இருக்கும். ஸோ அதுல ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கும். இதே ஏர் வந்து நல்ல ஹாட்டா இல்லாம கோல்டா இருக்குது அப்படின்னா கோல்டு டெம்பரேச்சர்ல டென்சிட்டி வந்து அதிகமா இருக்கும், ஆக்சிஜன் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அதனால உள்ள போற ஃபியூல் எல்லாமே வந்து பேன் ஆகுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கும். டெரெயினை டிபெண்ட் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னா, டெரெயின் வந்து நம்ம ஹைவே ஓட்டும் போது இந்த மாதிரி பிளாட்டா இருக்காதுங்க. ஒரு டிகிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது, கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்கும். இந்த டைரக்ஷன்ல இந்த மாதிரி கேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து இந்த டைரக்ஷன்ல வந்து போகுது அப்படின்னா கொஞ்சம் மைலேஜ் கம்மியா இருக்குங்க. இந்த டைரக்ஷன்ல வரும்போது மைலேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த கேஸ்லயும் அதே தாங்க. வெஹிக்கிள் வந்து விண்டோட டைரக்ஷன்லயே வந்து டிராவல் ஆகுது அப்படின்னா மைலேஜ் அதிகமா கிடைக்கும். நம்ம செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிற நெக்ஸ்ட் வீடியோல பாத்துடலாம்.